الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله كفى والصلاة والسلام على سيدنا المصطفى ما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله لا يغير ما بقوم حتى يغيروا ما بأنفسهم. صدق الله العليم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. புகழ் அனைத்தும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய அன்பும் சாந்தியும் சமாதானமும் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களுடைய குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், இங்கு குழுமி இருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. ஆமீன். மாஷாஅல்லாஹ், நம்ம தினந்தோறும் ஒவ்வொரு ஜுசுவினுடைய அன்னன்னைக்கு ஓதப்படக்கூடிய அந்த ஜுசுவினுடைய சூறாக்களுடைய மைய கருத்துக்களை பத்தி படிச்சுக்கிட்டே வர்றோம். குர்ஆன் என்பது பலதரப்பட்ட கருத்துக்களை, பலதரப்பட்ட சிந்தனைகளை மனிதர்களுக்கு வழிகாட்டுதலாக, எச்சரிக்கையாக, மோட்டிவேஷனாக, இப்படி பலதரப்பட்ட நிகழ்வுகள்ல, வரலாற்று ரீதியாக இப்படி பல நிகழ்வுகள்ல குர்ஆன் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டிக் கொண்டே இருக்கு. அத எந்த சமுதாயம் அறிந்து விளங்கி அதை நம்முடைய வாழ்க்கையில அமல் செய்து மற்றவர்களுக்கு எத்தி வைக்கிறார்களோ அந்த சமுதாயம் வெற்றி பெற்ற வலிமையான பலமான சமூகமாக மாறும். எந்த சமூகம் இறைவன் சொன்ன வார்த்தைகளை விளங்காம, அறியாம, அதை வாழ்க்கையில பின்பற்றாம அடுத்த தலைமுறைக்கும் சொல்ல தெரியாத சமூகமாக நம்ம மாறிட்டோம்னு சொன்னா நிச்சயமாக நாம் ஒரு வெற்றி அடைந்த சொசைட்டியாக, சமூகமாக நம்மளால மாற முடியாது. மாறாக கைசேதம் அடைந்த, வலு இழந்த, பலகீனமான சமூகமாக நம்ம மாற்றப்படுவோம் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதன் அடிப்படையில் இந்த குர்ஆனுடைய ஒவ்வொரு சூறாக்கள்லையும் சொல்லப்படக்கூடிய மைய கருத்துகள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நாங்க பார்க்கக்கூடிய, படிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சூறா என்னன்னு சொன்னா அது சூரத்துல் ஆராஃப். சூரத்துல் ஆராஃப்ல மொத்தம் 206 வசனங்கள் இருக்கு, 24 ருக்கூக்கள் இருக்கு. ஒவ்வொரு முஸ்லிமும் படிக்க வேண்டிய, விளங்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு சூறா அப்படிங்கிறது சூரத்துல் ஆராஃப். எப்ப நாம அந்த சூறாவினுடைய ஆராஃபினுடைய விளக்கம் நமக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா நிச்சயமாக வாழ்க்கையினுடைய தத்துவங்களை, யதார்த்தத்தை, இந்த வாழ்க்கையில நம்ம இந்த உலகத்துக்கு எதுக்கு வந்தோம், இந்த உலக வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத ரொம்ப தெளிவான முறையில அல்லாஹ் தஆலா இந்த சூறாவுல ஸ்டெப்பா படிப்படியாக அல்லாஹ் நமக்கு விளக்கப்படுத்துறான். இந்த சூறாவினுடைய மைய கருத்துக்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். மொத்தம் இந்த சூறாவுல மிக முக்கியமாக 6 மிக முக்கியமான மைய கருத்துக்களை பத்தி அல்லாஹ் இந்த சூறாவுல பேசுறான். முதலாவதாக 11வது ஆயத்திலிருந்து 25வது ஆயத்து வரைக்கும் அல்லாஹ் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்துல எப்படி படைக்கப்பட்டாங்க, ஏன் படைக்கப்பட்டாங்க, படைக்கப்பட்டதின் நோக்கம் என்ன, அதற்கு பிறகு அவங்க சொர்க்கத்துல எப்படி இருந்தாங்க, அல்லாஹ் அவங்களுக்கு எவ்வளவு நாலேஜ, அறிவை கொடுத்தான், அத பொறாமையாக பார்த்த ஷைத்தானுடைய நிலை என்ன அப்படிங்கிறத பத்தி மிக ஆழமாக, மிக ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளுடைய கருத்துக்களை இந்த சூரா மையமாக பேசுது. இது முதல் மைய கருத்து. இரண்டாவது மைய கருத்து என்னன்னு சொன்னா, முந்தைய நபிமார்கள், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னதாக வந்த நபிமார்கள் எல்லாத்த பற்றி, குறிப்பாக ஹஜ்ரத் நூஹ் அலைஹி வஸல்லம், ஹஜ்ரத் ஹூத் அலைஹி வஸல்லம், ஹஜ்ரத் சாலிஹ் அலைஹி வஸல்லம், ஹஜ்ரத் லூத் அலைஹி வஸல்லம், ஹஜ்ரத் ஷுஐப் அலைஹி வஸல்லம், ஹஜ்ரத் மூசா அலைஹி வஸல்லம் போன்ற கிட்டத்தட்ட 6 மிக முக்கியமான நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாறுகளையும், அந்த மனிதர்களையும், அவர்கள் எந்த தவறு செய்ததன் காரணமாக எப்படி தண்டிக்கப்பட்டாங்க அப்படிங்கறத பற்றியும் அல்லாஹ் இந்த சூறாவுல மிக முக்கியமாக மைய கருத்தாக சொல்றான். மூன்றாவதாக அராஃப், இந்த சூறாவுக்கு பெயர் வர்றதுக்கு மிக முக்கியமான காரணமான அந்த அராஃப் அப்படிங்கிற காரணம் எதற்காக வந்துச்சு, ஏன் இந்த பெயர் வந்துச்சு,
46வது வசனம், 47வது வசனம், 48வது வசனம், 49வது வசனம், இந்த 4 வசனங்கள்லையும் அராஃப் அப்படிங்கிற ஒரு வார்த்தையினுடைய விளக்கத்தையும் அந்த மக்கள் யார் அப்படிங்கிறதையும் இந்த சூறாவுக்கு ஏன் அராஃப்னு பேர் வந்துச்சுங்கிறதையும் இமாம்கள் நமக்கு விளக்கமாக சொல்றாங்க. இந்த சூரா அராஃப் அப்படிங்கறதனுடைய அர்த்தம் என்னன்னா உயரமான இல்ல ஒரு பெரும் சுவர், ஒரு தடுப்பு சுவர் அப்படின்னு சொல்லலாம். அராஃப் அப்படின்னா ஒரு தடுப்பு சுவர்னு சொல்லலாம். இந்த தடுப்பு சுவர்ல ஒரு சில மனிதர்கள் இருப்பாங்க, ஆண்களும் இருப்பாங்க, பெண்களும் இருப்பாங்க. அந்த மனிதர்களுக்கு பேர் தான் அராஃபீன். அவங்க தான் அந்த தடுப்பு சுவர்ல இருக்கக்கூடிய அராஃப் என்ற மக்கள் அப்படின்னு சொல்லுது. அந்த மக்கள் யாருன்னு சொன்னா உலகத்துல நன்மைகளையும் செய்திருப்பாங்க, அவங்க தீமைகளையும் செய்திருப்பாங்க. அல்லாஹு தஆலா மஹ்ஷருடைய நாள்ல யாருடைய நன்மைகள் அதிகமாக இருக்குதோ அவங்க சுவர்க்கத்திற்கும், யாருடைய தீமைகள் அதிகமாக இருக்குதோ அவங்க நரகத்திற்கும் போவாங்க. ஆனா இந்த அராஃப் அப்படின்ற மக்கள் ரெண்டுலையும் சமமாக இருப்பாங்க. நன்மைகளும் செய்திருப்பாங்க, தீமைகளும் செய்திருப்பாங்க. அவங்க ஆனா ஆசைப்படுவாங்க, எப்படியாவது சொர்க்கத்துக்குள்ள போயிடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டு அந்த பெரிய அஸ்ஹாபுல் அராஃப் அப்படிங்கிற அந்த மனிதர்கள் அந்த பெரும் சுவற்று மேல இருப்பாங்க. இவங்களை பத்தி பல கருத்துக்கள், பல முக்கியமான ஹதீஸ்கள் வருது. குறிப்பாக இப்னு அப்பாஸ், இப்னு மஸ்ஊத், ஹுதைஃபா போன்ற ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க, இவர்கள் ஆண்களும் பெண்களும் கலந்த ஒரு கூட்டத்தார்கள் தான் அஸ்ஹாபுல் அராஃப் அப்படிங்கிற கூட்டத்தார்கள். இவங்களுடைய நன்மைகளும் தீமைகளும் சமமாக இருக்கும், ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். இவங்க தீமை சற்று அதிகமாக இருந்தா நரகத்துக்கு போயிடுவாங்க, நன்மை அதிகமாக இருந்தா சொர்க்கத்துக்கு வருவாங்க. ஆனா இவங்க ரெண்டுக்கும் இடைப்பட்ட நிலையில இருந்துகிட்டே இருப்பாங்க. ஆனா சொர்க்கத்தை ஆசைப்படுவாங்க. அப்படின்னு அல்லாஹ் சொல்றோம். அவங்க சொர்க்கத்தின் மீது வருவதற்கு ஆசைப்படுவாங்க. இறுதியாக அல்லாஹ் தன் ரஹ்மத்தின், தன்னுடைய கருணையின் காரணமாக அந்த மனிதர்களை அல்லாஹ் மன்னித்து சுவர்க்கத்தில் நுழைவிப்பான் அப்படிங்கிறத இந்த சூரத்துல் அராஃபுடைய மிக முக்கியமான மைய கருத்தாக சொல்லப்படுது. நம்முடைய வாழ்க்கையில நாம எல்லாருக்குமே பலமும் இருக்கும், பலவீனமும் இருக்கும். நம்ம எல்லாத்துக்குமே இருக்கும். எனக்கும் பலம் இருக்கும், பலவீனம் இருக்கும். உங்கள்கிட்டையும் பலம் இருக்கும், பலவீனம் இருக்கும். ஒரு வெற்றியாளர் என்ன செய்வார்னா தன்னுடைய பலம் என்ன, தன்னுடைய பலவீனம் என்னன்னு கண்டறிஞ்சு தன்னுடைய பலத்தை, தன்னுடைய நன்மைகளை அதிகப்படுத்த முயற்சிப்பார். அவங்களுடைய பலவீனத்தை, அந்த தீமைகளிலிருந்து எப்படியாவது வெளியாயிரணும், எப்படியாவது தீமையிலிருந்து நாங்க விடுபற்றணும் அப்படிங்கிற முயற்சிகளோடயே இருப்பாங்க. யார் தீமைகளிலிருந்து வெளிப்பற்றணும், தப்பு செய்யக்கூடாது, அல்லாஹ்வுக்கு பயப்படணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு நன்மைகளை கொஞ்சம் கொஞ்சமா செய்ய ஆரம்பிச்சாலும் நிச்சயமாக அவர் வெற்றி அடைவார். யார் தன்னுடைய தீமைகளை பற்றியே தெரிஞ்சுக்கல, என்கிட்ட என்ன தவறு இருக்குது, நான் நல்லா தானே இருக்கிறேன், நான் யாருக்கும் எந்த கேடும் வரலையே, நான் எந்த தப்பும் செய்யலையே அப்படின்னு ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டே இருக்கக்கூடாது. தன்னுடைய வாழ்க்கையில நம்மளை அறிந்தும் அறியாமலும், தெரிந்தும் தெரியாமலும் பல தவறுகளும், பல மோசமான காரியங்களும் நம்ம செஞ்சிருப்போம் வாழ்க்கையில. அப்ப ஒவ்வொரு நாளும் அதுல இருந்து நம்ம விடுபடணும், நாம நம்மளை சரி செய்து கொள்ளணும், நாம எப்படியாவது நன்மையான காரியங்களை அதிகமாக செய்யணும் அப்படிங்கறதனுடைய முயற்சிகள் நம்மள்கிட்ட இருந்துகிட்டே இருக்கணும். அப்படி முயற்சிகள் இருக்கும் காலமெல்லாம் நாங்க வெற்றி அடைஞ்சிருவோம். எப்ப எங்கள்கிட்ட அந்த முயற்சி இல்லையோ, அந்த சுய பரிசோதனை, செல்ஃப் டிசிப்ளின், செல்ஃப் அனலைசிங் நம்மள்கிட்ட இல்லையோ, நாம நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு ஆளாக்கப்பட்ட மக்களாக நாங்க மாறிடுவோம். அதனால சூரத்துல் அராஃப் அப்படிங்கிற சூறாவினுடைய அடிப்படை கருத்து என்னன்னா, வாழ்க்கையில நாம நலவுகளை அதிகப்படுத்துறதுக்கு முயற்சி செய்யணும் அப்படிங்கிற கருத்தை மைய கருத்தாக சொல்லுது. நாலாவதாக மிக முக்கியமான மைய கருத்தாக இந்த சூரா என்ன சொல்லுதுன்னா, இன்னஹு லகும் அதுவும் முபீன், ஷைத்தான் உங்களுடைய பகிரங்கமான விரோதி. அவனை எப்படியாவது உங்களை சூழ்ச்சி செய்து உங்க மனதுக்குள்ள போய், உங்க எண்ணத்துக்குள்ள போய் தவறான கருத்தியலை கொடுத்து உங்களை பாவங்களின் பக்கம் அழைத்து கொண்டே இருப்பான். தயவு செய்து நீங்க அவனுக்கு அடிமைகளாக மாறாதீங்க, அவன் பேச்ச கேட்காதீங்க, அவனுடைய வாழ்க்கையை பின்பற்றாதீங்க. அவன் குசு குசுன்னு காதுக்குள்ள எதையாவது சொல்லி உங்களை ஏமாத்த முயற்சி செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய தந்தை ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அப்படித்தான் அவன் ஏமாத்தினான். அப்படித்தான் அவங்களுடைய மனைவி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை காதுக்குள்ள ஏமாத்தினான். என்ன சொன்னா அவன், இன்னஹு லகும் அதுவும் முபீன், ஷைத்தான் உங்களுடைய பகிரங்கமான விரோதி. அவனை எப்படியாவது உங்களை சூழ்ச்சி செய்து உங்க மனதுக்குள்ள போய், உங்க எண்ணத்துக்குள்ள போய் தவறான கருத்தியலை கொடுத்து உங்களை பாவங்களின் பக்கம் அழைத்து கொண்டே இருப்பான். தயவு செய்து நீங்க அவனுக்கு அடிமைகளாக மாறாதீங்க, அவன் பேச்ச கேட்காதீங்க, அவனுடைய வாழ்க்கையை பின்பற்றாதீங்க. அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய தந்தை ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அப்படித்தான் அவன் ஏமாத்தினான். அப்படித்தான் அவங்களுடைய மனைவி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை காதுக்குள்ள ஏமாத்தினான். என்ன சொன்னா
இறைவன் சொல்லியிருக்கிறான், அந்த மரத்தின் பக்கம் போகாதீங்க, அந்த மரத்தை நெருங்காதீங்கன்னு சொன்னான். இவங்களுக்கு நல்லாவே தெரியும், அல்லாஹ் சொல்லிட்டான் மரத்தை நெருங்கக்கூடாதுன்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் தெரியும், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் தெரியும். ஆனா என்ன பண்ணிட்டான், காதுக்குள்ள வந்து அவன் இந்த பழத்தை சாப்பிட்டா ஆசையை தூண்டுறான். ஷைத்தானுடைய சூழ்ச்சி வந்து ஆசையை தூண்டுதல், கோபத்தை தூண்டுதல். தூண்டுதலின் காரணமாகத்தான் மனிதனை பாவங்களை செய்ய வைப்பான். அவன் பெரிய கெட்டிக்காரன், அவன் ஒரு பெரிய ஆளி. அவன மாதிரி அறிவாளி உலகத்துல கிடையாது. அவன் பெரிய ஆபி, அவன் பெரிய வணக்கசாலியாகவும் இருந்தான். ஆனா அவன் பெரிய ஆக்கிலும் கூட அறிவாளி, ஆளி, அறிந்தவனாகவும் இருந்தான், அறிவாளியாகவும் இருந்தான், வணக்கசாலியாகவும் இருந்தான். ஆனா அவன் நன்மைகளை சிந்திக்க தவறிட்டான். எது நன்மை எது தீமை அப்படிங்கறத அவனால் சிந்திக்க முடியல. நமக்கு கொடுக்கப்பட்ட பெரிய ஆற்றலை பகுத்தறிவுதான், சிந்தனை செய்யும். ஒவ்வொரு செயல்களுக்கு முன்னாடி அதுக்கு பேர் கான்சிக்வன்சஸ் சொல்லுவாங்க உளவியல்ல. கான்சிக்வன்சஸ் அப்படின்னா என்னன்னா, ஒரு செயலை செய்வதற்கு முன்பதாக செயல்ல ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன, கஷ்டம் என்ன, அதிலிருந்து ஏற்படக்கூடிய விளைவுகள், மோசமான நிகழ்வுகள் என்ன, நல்ல நிகழ்வுகள் என்ன அப்படின்னு கண்டறிந்து ஒரு செயலை செய்யணும். ஆனா அவங்க பாவா அப்படி செய்யல அப்படின்னு நல்லா சொல்லும். அவன் வந்து என்ன சொல்லிட்டான், காதுக்குள்ள வந்து முதல்ல ஆதம் நபிட்ட போனா சொல்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இதை பெருசா எடுத்துக்கல, அமைதியா இருந்துட்டாங்க. அது பதிலும் சொல்லல, அமைதியா இருந்துட்டாங்க. ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்திட்ட போய் என்ன சொல்லிட்டான், உன் கணவரை கூப்பிடுங்க, இந்த பணத்தை சாப்பிட்டா நித்திய ஜீவனாக இருக்கலாம், என்றென்றும் நீங்க சுவர்க்கத்தில் இருக்கலாம், என்றென்றும் அல்லாஹ்வை பார்த்துக்கிட்டே இருக்கலாம், இந்த எல்லா இடத்துக்கும் நீங்கள் அதிபதிகளாக மாறலாம், ராஜா மகாராணி போல வாழலாம் அப்படின்னு சொல்லி ஆசைகளை தூண்டுறான். ரெண்டு பேருக்குமே தெரியும் அல்லாஹ் நம்மளை படைச்சிருக்கிறான், நம்மளுக்கு பெரிய ரஹ்மத் கொடுத்திருக்கிறான், நம்மளை இவ்வளவு கண்ணியமா வச்சிருக்கிறான், மலக்குமார்கள்லாம் நமக்கு சஜிதா செஞ்சாங்க. இவ்வளவும் செஞ்ச ஒரு நபிய மெதுவா போய் எப்படி வழிகெடுக்கிறான், ஆசைகளை தூண்டுறான். அந்த ஆசைகளை எப்படி தூண்டுறான்னா, அல்லாம எதிர்த்து தூண்டல. நல்லா தெரிஞ்சுக்கிறேன், ஷைத்தான் வந்து ஆசைகளை தூண்டும் போது எப்பயுமே எதிர்த்து தூண்ட மாட்டான். சில நேரங்கள்ல எதிர்த்து தூண்டுனா மனிதன் சுதாரிச்சுக்குவான். அல்லாஹ் சொன்னா சொல்லிட்டு போறான்ப்பா, நீ சாப்பிடு அப்படின்னு சொன்னா மனிதன் சாப்பிட மாட்டான். எப்படி சொல்றான், நீ இங்கேயே இருக்கணுமா, அல்லாஹ் பார்த்துக்கிட்டே இருக்கணுமா, இந்த இடத்துக்கெல்லாம் நீ அதிபதியா மாறணுமா அப்படின்னு ஆசைகளை தூண்டி இந்த படத்தை தூக்கி வச்சுட்டான். சின்ன உடனே அவங்க என்ன சொன்னாங்க, ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன். ரெண்டு பேரும் அழுகுறாங்க. அல்லாஹ் சொல்லிட்டான், நீங்க ரெண்டு பேரும் பூமிக்கு போயிருங்க. ஆனா இதனுடைய விளைவு என்னன்னா, மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் குறை சொன்னாங்க. அல்லாஹ் இதையும் சொல்றான், உங்க அத்தா உங்க பாபா அந்த பழத்தை சாப்பிட்டோன்னே உடல்ல உள்ள எல்லா உறுப்புகளும் வெளியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதுவரையும் இந்த நகங்களுக்குள்ள ஒரு ஹதீஸ்ல வருது, ஒரு சம்பவங்கள்ல இமாம் தஃசீர்ல எழுதுறாங்க, இந்த நகத்தை போல உள்ள உடைதான் நம்ம உடல் முழுக்க இருந்துச்சு. நம்ம நகக்கண் இருக்குல்ல வெள்ளை கலர்ல, இந்த நகக்கண் மாதிரிதான் நம்ம உடல் முழுக்க உடைகள் இருந்து உடல் உறுப்புகள் மறைக்கப்பட்டிருந்துச்சு. அவ்வளவு அழகாக எல்லாம் நம்மளுக்கு கொடுத்திருந்தான். அந்த பழத்தை சாப்பிட்ட உடனே அந்த உடைகள் உறுப்புகள் எல்லாம் கலைஞ்சு போச்சு, வயிறு இதாகி மோஷன் வரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. தஃசீல் அப்படியே வருது, மோஷன் வரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. அவங்க ரெண்டு பேரும் மோஷன் போக முயற்சிக்கும் போதுதான், மோஷன் போறது இடம் இது இல்ல, மோஷன் போறதுக்கு ஒரு இடத்த வச்சிருக்கிறேன்னு நல்லா உலகத்துக்கு அனுப்பலாம். இந்த உலகத்துக்கு எதுக்கு வந்தோம், மோஷன் போக தான் வந்தோம், ஆய் போக தான் வந்தோம். ஆனா இதுதான் உலகத்தினுடைய இன்பம்னு நம்ம இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அல்லாஹ் சொல்றோம், உங்க முன்னோர்கள் உங்களுடைய பாவா இப்படித்தான் ஏமாற்றப்பட்டார், அதுபோல நீங்க பற்றாதீங்க, ஏமாறாதீங்க. இன்னஹு லக்கும் அதுவும் முபீன், அவன் சூழ்ச்சி செய்வான், நன்மைகளை சொல்ற மாதிரி சொல்லுவான், அசிங்கங்களை செய்ய வைப்பான், இறைவனை எதிர்க்க வைப்பான். எல்லா நிலையிலும் உங்களை அந்த நரகத்தினுடைய படுகொலில் தள்ளுவதுதான் அவனுடைய அடிப்படை நோக்கமாக இருக்குதுங்கிறத சூரத்துல் அஅராஃப்ல அல்லாஹ் சொல்றான். சூரத்துல் அஅராஃப் வந்து மாஷா அல்லாஹ் ஒரு அற்புதமான சூரா. வாழ்க்கையினுடைய தத்துவங்கள், வாழ்க்கையினுடைய நோக்கங்கள், உலகத்தினுடைய நோக்கங்கள் எல்லாத்த பற்றியும் மிக அற்புதமாக விவரிக்கக்கூடிய ஒரு சூறா தான் சூரத்துல் அஅராஃப். ஒவ்வொரு முஸ்லிமும் அவசியம் படிக்க வேண்டிய ஒரு சூறா இந்த சூறா. அது குறிப்பாக ஃபர்ஸ்ட் 3 ருக்கூக்களை படிக்கணும். ஃபர்ஸ்ட் 3 ஐன் இன்ஷா அல்லாஹ் நீங்க வாய்ப்பு கிடைச்சா நேரம் இருந்தா தயவு செய்து நீங்க இன்னைக்கு என்ன செய்யுங்க, சூரத்துல் அஅராஃபுடைய முதல் 3 ருக்கூக்களை, முதல் 3 ஐன்களை எடுத்து படிச்சு பாருங்க, ஆச்சரியப்படுவீங்க. அல்லாஹ் தஆலா மனிதனை படைச்ச பிறகு
எல்லா மலக்குகள்கிட்டையும் சொன்னா, மலக்குகளே நீங்க அந்த ஆதமுக்கு சஜிதா செய்யுங்க, ருக்கு செய்யுங்கன்னு சொல்றான், தலை வணங்குங்க. சொன்ன உடனே எல்லாரும் தலை வணங்குறாங்க. ஏன்னா அல்லாஹ் அவ்வளவு பெரிய இல்ம அவருக்கு கொடுத்துட்டான், ஞானத்தை கொடுத்துட்டான். அந்த ஞானத்தை அவர் பேசின உடனே மலக்குமார்கள் ஆச்சரியப்பட்டு அவருக்கு சஜிதா பண்ணாங்க. எல்லாரும் அவருக்கு அடிபணிந்தாங்க. ஆனா ஷைத்தான் என்ன பண்ணிட்டா, நான் பண்ண மாட்டேன்னு சொல்றான், நான் அடிபணிய மாட்டேன்னு சொன்னான். அல்லாஹ் கேட்டான், ஏன்? இந்த ஆயத்தெல்லாம் அப்படியே வருது சூறால, ஏன் அப்படின்னு கேட்கிறான். அவன் சொல்றான், நான் நெருப்பால படைக்கப்பட்டவன், மனுஷன் மண்ணால படைக்கப்பட்டவன், நான் அவனை விட உயர்ந்தவன். அப்ப ரேகிசம், அவன் மனிதனை விட நான் உயர்ந்தவன், நான் அவனுக்கு முன்னால வந்துட்டேன். நெருப்பு எங்க இருந்து போட்டாலும் மேலதான் போகும், மண் எங்க இருந்து போட்டாலும் கீழே தான் வரும். நெருப்பு உயர்ந்தது, மண் தாழ்ந்தது, அதனால் நான் அவனை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொன்னான். மனிதனை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு தான் அல்லாஹ் உடனே சபிச்சுட்டான். 2 தடவை கேட்டான், 3வது தடவை சபிச்சுட்டான். சபிச்ச உடனே இதை கேட்கிறான், அப்ப நான் உலகம் முழுக்க கியாமத்து வரை நான் உயிரோட வாழணும் அப்படின்னு அல்லாஹ்ட்ட கேட்கிறான். கியாமத்து வரை நான் உயிரோட இருக்கணும். அல்லாஹ் சரின்னு சொல்றான், இருந்துக்க. மனிதனுடைய ரத்தத்துக்குள்ளையும் சிந்தனைக்குள்ளையும் போய் நான் அவனை வழிகெடுக்கணும், கெடுத்துக்க. எல்லா நிலையிலும் மனிதனை எல்லா சூழ்நிலையும் மேல கீழே எல்லா பக்கத்திலிருந்து அவனை நான் வழிகெடுப்பேன். அவன் சொல்றான், என்ன வெறுத்து நீ அவனை நேசிட்ட, என்னை வெறுத்ததுக்கு, என்னை சபிக்கிறது காரணமான இந்த மனிதனை நரகத்தினுடைய வாசல்கள்ல நெருப்புகள்ல தள்ளாம நான் விடமாட்டேன் அப்படின்னு அல்லாஹ்ட்ட சபதம் செய்யறான். அப்படிதான் ஷைத்தான் வந்தான். சபதம் எல்லாம் செஞ்சு உடனே போய் அப்ளையும் பண்ணி நம்முடைய பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நம்ம அம்மா அப்பா அலைஹிஸ்ஸலாம் 2 பேர்த்தையும் பூமி கொண்டு வந்துட்டான். இந்த சம்பவங்கள் எல்லாம் இதுல சொல்லப்படுது. ஓகேவா? அல்ஹம்துலில்லாஹ். 5வது மறுமை நாள், மஹ்ஷருடைய நாள் எப்படி இருக்கும், அல்லாஹ் எப்படி இருப்பான் அந்த நாள்ல, நன்மை தீமைகள் எப்படி எடை போடப்படும், யாருடைய நன்மை கனமாக இருக்குமோ அவர்கள் வெற்றி அடைவார்கள், யாருடைய நன்மைகள் லேசாக பலகீனமாக இருக்குமோ அவர்கள் தோல்வி அடைவார்கள் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான மைய கருத்தை இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான். இறுதியாக அல்லாஹ் மனிதர்களுக்கு சில உபதேசங்களை செய்யறான். சில உபதேசங்கள், அடிப்படையான உபதேசங்களை என்ன செய்யறான். நீ வாழ்க்கையில ஜெயிக்கணும், வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னா இந்த அடிப்படையான உபதேசங்களை நீ ஏற்றுக்கொள். ஒன்று, அல்லாஹ் செய்யக்கூடிய கடைசி உபதேசங்கள் 4 மிக முக்கியமான உபதேசங்களை செய்யறான். ஒன்று, மக்களை மன்னியுங்கள், மக்களை மன்னித்து வாழுங்கள், நான் உங்களை மன்னிப்பதை போல மனிதர்களை மன்னியுங்கள், மனிதர்களுக்கு சிரமத்தை கொடுக்காதீங்க, கஷ்டத்தை கொடுக்காதீங்க, எல்லா நிலையிலும் மனிதர்களை மன்னித்து வாழ பழகிக் கொள்ளுங்கள். 2வது, உண்மைக்காக குரல் கொடுங்கள், எங்க தப்பு நடந்தாலும் தப்புன்னு சொல்லுங்க, தப்புன்னு சொல்லுங்க. ஹதீஸ்ல நம்ம படிச்சிருக்கோம், ஒரு உண்மையான முஃமின் யாருன்னா ஒரு தப்பு நடந்தா தன் கைகளால் தடுப்பார், கைகளால் தடுக்க முடியலையா நாவுகளால் சொல்லுவார், தப்புப்பா செய்யாதீங்கன்னு சொல்லுவார். நாவுகளாலையும் சொல்ல முடியலையா மனநிலையாவது நினைப்பார், இந்த மக்கள் தப்பு செய்யறாங்களே அல்லாஹ் இவர்களுக்கு நேர்வழி கொடு அப்படின்னு மனதிலையாவது நினைப்பான். இதுதான் இஸ்லாத்தினுடைய தாழ்ந்த நிலைன்னு சொல்லப்படுது. மனதிலையாவது நினைக்கணும். இப்ப நாம நம்ம ஊரை பத்தி, நம்ம மக்களை பத்தி, நம்முடைய ஏழைகளை பத்தி, நம்முடைய வாலிபர்களை பத்தி எல்லாம் நம்ம யோசிக்கணும். அப்ப மக்களுக்கு நன்மையை ஏவி தீமையை தடுப்பது மிக அவசியமான விஷயம். 4வதாக சொல்றான், அறியாதவர்களை, அதாவது உங்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, குற்றம் சொல்றாங்க, உங்களை கஷ்டப்படுத்துறாங்க, சிரமத்துக்கு உள்ளாக்குறாங்க, நீங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறாங்க, அவங்களை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நன்மைகளை சொல்லும் போது எதிர்ப்புகள் வரத்தான் செய்யும். நன்மைகளை மக்கள்கிட்ட எடுத்துட்டு போகும்போது பலவிதமான குற்றச்சாட்டுகள், பலவிதமான கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாம் வரத்தான் செய்யும். ஆனா அதெல்லாம் நம்ம பெருசுபடுத்தி என்ன செய்யக்கூடாது, அதை பெருசாக யோசிக்க கூடாது, உங்களை கண்டுகொள்ள கூடாது. நாம நம்முடைய ஹக்குடைய வேலைய அல்லாஹ் எதை நமக்கு சொல்லி கொடுத்தானோ அதை மக்கள்கிட்ட பேசுறதுக்கு உண்டான முயற்சிகளை செய்யணுமே தவிர, அவங்க இப்படி சொல்றாங்க, இவங்க இப்படி சொல்றாங்க, இவங்களை என்ன பத்தி எழுதுறாங்க, இவங்க நம்மளை குறை சொல்றாங்க, அதெல்லாம் கண்டுகொள்ளவே கூடாது. நம்ம நேர்மையாக இருக்கிறோமா பயணித்துக் கொண்டே இருக்கிறோம். 4வதாக மிக முக்கியமான உபதேசம் செய்யறான், குர்ஆனை காது கொடுத்து கேளுங்க, குர்ஆனுடைய விளக்கத்தை புரிந்து கொள்ளுங்க, குர்ஆனை விளங்கிக் கொள்ளுங்க, நாம் பேசக்கூடிய வார்த்தைகளை அறிந்து கொள்ளுங்க, அதுதான் உங்களுக்கு வழிகாட்டும், அதுதான் உங்களை எல்லா நிலையிலும் என்னோடு இணைக்கும், என்னுடைய வார்த்தைகள் தான் உங்களை சமூகத்தில் வலிமையானவர்களாக உருவாக்கும் என்பதாக மிக அற்புதமாக ஆழமான கருத்துக்களை என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்றான். இந்த 6 தான் மைய கருத்துக்கள். ஓகே, இப்ப இந்த சூறால வரக்கூடிய முக்கியமான சில ஆயத்துக்களை பற்றி படிப்போம்.
முக்கியமான சில ஆயத்துக்களை பத்தி படிப்போம். சரி, முக்கியமான ஒரு 10 ஆயத்துகள். ஒன்று, அல்லாஹ் சொல்றான், அலிஃப் லாம் மீம் ஸாத் கிதாபுன் அன்ஸல இலைக்க ஃபலா யகுன் ஃபி ஸத்ரிக, உம்மீது இறக்கப்பட்ட ஒரு வேதமாகும், இதனால் உமது உள்ளத்தில் எந்த தயக்கமும் இருக்க வேண்டாம். இந்த வேதம் உண்மையானது, இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இந்த வேதத்தை பத்தி எந்த சந்தேகமும் கொள்ளாதீங்க. இது என்னுடைய வார்த்தை, இது என்னுடைய நூல், இது என்னுடைய உபதேசம். இந்த வார்த்தைய, என்னுடைய இந்த உபதேசத்தை, இந்த வேதத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்க. இதுதான் உங்களை எல்லா நிலையிலும் எல்லா நிலைகளிலையும் பாதுகாக்கும் அப்படிங்கிறத மைய கருத்தாக முக்கியமான ஆயத்தாக இந்த சூறா சொல்லிக் கொடுக்குது. இரண்டாவது ஆயத்து என்னன்னா, இத்தபிஉ மா உன்ஸில இலைக்கும் மின் ரப்பிக்கும் வலா தத்தபிஉ மின் தூனி அவுலியா கலீலம் மா ததக்கரூன். எப்பயுமே உங்கள் இறைவனிடமிருந்து எது கிடைக்குமோ அதை வாழ்க்கையில பின்பற்றுங்க. படங்கள்ல, நாடகங்கள்ல, புத்தகங்கள்ல, நெட்ஃபிளிக்ஸ்ல, பிரேம்ல, சோசியல் மீடியாக்கள்ல இருக்கக்கூடிய வார்த்தைகள் உங்களை மாற்றிட வேண்டாம். அது சொல்லப்படக்கூடிய ரசனைகளை நீங்க விரும்பி போயிடாதீங்க. அது சொல்லக்கூடிய பிலாசபிக்கல் தத்துவங்களை நம்பாதீங்க. அந்த பிலாசபி என்ன சொல்லும்? வாழ்க்கை என்பது ஒண்ணுதான், இன்பமா வாழு, செத்து போயிரு, திரும்பி வாழ மாட்டோம், திரும்பி பறக்க மாட்டோம், ஜாலியா இரு, என்ஜாய் பண்ணு, இப்படித்தான் இந்த உலகம் சொல்லும். இந்த வார்த்தைகள் எல்லாம் காதுல வாங்காதீங்க. அதெல்லாம் பொய்யானது, அதெல்லாம் வேஷமானது, அதெல்லாம் முழுக்க முழுக்க நம்மை அழிக்க திட்ட சைத்தானுடைய வார்த்தைகள். அதை ஒருபோது நம்பாதீங்க. நிச்சயமாக என்னுடைய வார்த்தைகளை நம்புங்க, என் நபியினுடைய வார்த்தைகளை நம்புங்க. ஆனா வருத்தம் அல்ல என்ன சொன்னா, கலீலம் மா ததக்கரூன். ஆனா நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை வாழ்க்கையில் கேட்டு பின்பற்றக்கூடியவர்கள் மிகவும் குறைவானவர்களாக இருக்கிறாங்க. நல்லாவே சொல்லலாம், கலீலம் மா ததக்கரூன். அதை விளங்கக்கூடியவங்க, அதை வாழ்க்கையில பின்பற்றக்கூடியவங்க குறைவாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மிக முக்கியமான ஒவ்வொரு சூறாவிலையும் ஒரு 10 ஆயத்துகள் நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த 10 ஆயத்துகள் மிக முக்கியமான ஆயத்துகளாக இருக்கும். அதை நம்ம தெரிஞ்சுக்க முயற்சி செய்யணும். அதே மாதிரி ஆயத்து 8, 9 அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், அல் வஸனு யௌமைதில் ஹக் ஃபமன் ஸகுலத் மவாஸீனுஹு ஃபஉலாயிக ஹுமுல். யாருடைய நீதி திராசு, அங்க எல்லாரும் எடை போடப்படும். நம்ம எல்லாரும் வந்த பிறகு நன்மைகள், நம்முடைய நன்மைகள் எடை போடப்படும். நம்ம எல்லாரும் ஒண்ணு ஆழமா புரிஞ்சுக்கணும், நாம உண்மைன்னா அல்லாஹ்வும் உண்மைதான். இப்ப நாம எல்லாம் உண்மையா எண்ணி பார்க்கிறோம், எங்க இருந்து வந்தோம்? நம்ம எல்லாம் உண்மையா? ஆமா உண்மை. இப்ப நாம உண்மைன்னா நம்மளை படைத்தவனும் உண்மை. இந்த உலகம் உண்மைன்னா மறுமையும் உண்மை. இந்த உலகம் உண்மையா? ஆமா, இந்த உலகம் எல்லாம் உண்மை. இது உண்மைன்னு பார்த்தோம்னா மறுமையும் உண்மை. பிறப்பு உண்மைன்னா இறப்பும் உண்மை. நம்ம பிறக்கிறது உண்மையா? ஆமா. இறந்து போறது உண்மை. இறந்து போறது உண்மைன்னா மறுபடியும் எழுப்பப்படுவதும் உண்மை. அப்படி எழுப்பப்படும் போது அல்லாஹ் நிச்சயமாக இந்த உலகத்தில் நீ எப்படி வாழ்ந்தாய் அப்படின்னு கேட்டே தீர்வும். இந்த உலகம் என்பது இது ஒரு தேர்வுக்களம் மாதிரிதான், ஒரு பரீட்சை ஹால் மாதிரிதான். நம்ம நினைக்கலாம், ஏன் நம்மள அல்லாஹ் படைச்சிருக்கணும், ஏன் இப்படி நம்மளை கஷ்டப்படுத்தணும், ஏன் நம்மளை இப்படி சிரமத்துக்கு உள்ளாக்கணும். பிலாசபிக்கலா அந்த ஏத்திஸ்ட், இறை மறுப்பு கொள்கையாளர்கள் பல பிலாசபி கருத்துக்களை கொண்டு வருவாங்க. எல்லா கருத்துக்களுக்கும் மார்க்கம் அற்புதமாக விளக்கம் சொல்லும். எல்லாத்துக்கும் எவ்வளவு பெரிய அறிவாளி என்ன கேள்வி கேட்டாலும் குர்ஆன் ஹதீசுகள் மிக தெளிவாக விளக்கங்கள் சொல்லும். ஆனா அதை நம்பக்கூடியவர்களாக முதல்ல நம்ம இருக்கணும். குர்ஆன் என்பது ஒரு வித்தியாசமானது. அதை நம்பி அதுக்குள்ள போக போகதான் விளக்கங்கள் கிடைக்கும். வெளிப்படையாக குர்ஆனை பார்த்தா புரியாது, சும்மா பரட்டி பார்த்தோம்னா ஒண்ணுமே புரியாது. என்னடா அது ஒண்ணும் எப்பயும் எல்லாம் சொல்ற மாதிரி தான் இருக்குது மனசு நினைக்கும். ஆனா அதை நம்பி அதை அப்படியே மெதுவா அதை படிக்க 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 ரகசியங்கள், பிலாசபிக்கல் தத்துவங்கள், எல்லாத்துக்குமான தீர்வுகள், பதில்கள் குர்ஆன்ல வந்துகிட்டே இருக்கும். அப்படி நாம குர்ஆனை படிக்கக்கூடியவங்களாக முயற்சி செய்யணும். அப்படி நீங்க தேடலாம். அப்படி ஒரு முயற்சியை நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கும் அது கிடைக்கும். நான் முதல்ல சொன்னேன், சூரத்துல் ஆல இம்ரான் சொல்லும் போது குர்ஆனுடைய தன்மைகள் 2ஆக, ஒன்னு முபுகம், இன்னொன்னு முலஹி. ஒன்னு மறைமுகமாக இருக்கும், அதாவது மறைமுகமான அர்த்தங்கள் இருக்கும். முத்தஷாபிஹாத், கொஞ்சம் விளக்கமில்லாத புரியாத அர்த்தங்களாகவும் இருக்கும். தெளிவான அர்த்தமா முகமான அர்த்தங்களாகவும் இருக்கும்.
நான் பொதுமக்களுக்கு பல இடங்கள்ல நான் நண்பர்களுக்கு சொல்லுவேன், முஹக்கமான விளங்கிய குர்ஆனுடைய ஆயத்துகளை திரும்ப திரும்ப நீங்க படிச்சு பாருங்க, திரும்ப திரும்ப அதை யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் உங்களுக்கு ரகசியங்களை புரிய வைப்பான், அல்லாஹ் உங்களுக்கு விளங்க வைப்பான், உங்களுக்கு பல கருத்துக்களை சிந்தனைகளை கொடுப்பான். உதாரணமா என் லைஃப்ல எனக்கு ஒரு மென்டார் இருக்கா, எனக்கு ஒரு வழிகாட்டி ஹஜ்ரத் ரஃபி ஹாஜியார் ரஃபி ஹாஜியார் கேள்விப்பட்டிருக்கீங்க, ஹரமேனுடைய பொறுப்புதார். என்னுடைய மிக முக்கியமான ஒரு கைடு அவர். என்னுடைய பல விஷயங்களை நான் அவர்கிட்ட மஷூரா செஞ்சு செய்வேன். அவர் சில நேரங்கள்ல குர்ஆனுடைய ஆயத்தை ஓதிட்டு பேசுவார். எனக்கு ஆச்சரியமா இருக்கும். அவர் பேசும்போது சாதாரணமா பேசுவாரு, ஒரு ஆயத்தை குர்ஆனை காட்டி பேசுவார். அவர் ஒரு முஃபஸ்ஸிரோ, அவர் பெரிய ஒரு ஆலிமோலாம் கிடையாது. இத்தகுல்லாஹ் யுஅல்லிமுக்குமுல்லாஹ், இந்த ஆயத்தினுடைய விளக்கம் தான் நான் புரிஞ்சுக்கிறது. அல்லாஹ்வை பயப்படுங்க, அல்லாஹ் உங்களுக்கு கல்வி ஞானத்தை கொடுப்பான். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க, அல்லாஹ் கல்வி ஞானத்தை கொடுப்பான். தஃப்சீர்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்குதோ, தஃப்சீர்னா அவருக்கு என்னன்னு தெரியாது, தஃப்சீர்லாம் படிச்சிருக்க மாட்டார், அவருக்கு படிக்க தெரியாது, அரபி கிதாபெல்லாம் எடுத்து படிக்க தெரியாது. ஆனா என்ன செய்வார், அந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லுவார். இந்த மாதிரி இருக்கலாம், இந்த மாதிரி விளக்கம்னா என்ன, ரொம்ப முத்தஷாபிஹான மறைமுகமான விளக்கம் அல்ல, யதார்த்தமான விளக்கம் சொல்லுவார், எல்லாரும் சொல்ற மாதிரி சொல்லுவார். ஆனா மாஷா அல்லாஹ் பாத்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய ஆழமான கருத்தியலா இருக்கும், அது கிதாபுகள்ல உள்ளதா இருக்கும். ஆனா ரொம்ப பிராக்டிகலா யதார்த்தமா புரிஞ்சுதான் சொல்லுவார். நான் எதுக்கு சொல்ல வர்றேன்னா, முஹக்கமான தெளிவான கருத்துக்களுடைய குர்ஆனுடைய வசனங்களை பொதுமக்கள் நீங்களும் படிக்கணும், அதை விளங்க முயற்சிக்கணும். அதுக்கு நீங்க யாருக்கும் வியாக்கியானம் சொல்ல வேணாம், அது இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு வியாக்கியானம் நீங்க சொல்லக்கூடாது, சொல்ல தேவையில்லை, உலமாக்கள் சொல்லுவாங்க. ஆனா பொதுமக்கள் நீங்க அதை படித்து அதுல என்ன அர்த்தங்கள் இருக்குதோ அதை விளங்குவதற்கு முயற்சி செய்யுங்க. அது முயற்சி தான் போதும். அந்த விளக்கம் உங்களுக்கு வந்துட்டாவே மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய அருள், நசீப், ஹிதாயத் அப்படியே கொற்றதை நீங்க பாப்பீங்க. குர்ஆன் அவ்வளவு அற்புதமானது. அதனால சிறு சிறு இந்த சொல்லக்கூடிய ஆயத்துக்களை அப்படி படிச்சு பாருங்க. படிச்சு பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அமைதியை யோசிச்சு பாருங்க. உண்மைதானே, அதான் நம்மளை படைச்சிருக்கிறான், நம்ம எல்லாரும் ஒரு நாளைக்கு மௌத்தா போவோம், நம்மள அல்லாஹ் எழுப்புவான், கேள்வி கேட்பான், நம்ம என்ன பதில் சொல்ல போறோம், யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு, என் பாவங்களை எல்லாம் மன்னிச்சிரு, இப்படி யோசிக்க சொல்றேன். அந்த ஆயத்துக்கள்ல என்ன அர்த்தம் இருக்குதோ அதை விளங்கி அதை பத்தி அல்லாஹ்ட்ட பேசுங்க. ஒரு பேச முயற்சி செய்யுங்க. உங்க வாழ்க்கையில, உங்க லைஃப்ல, உங்க குடும்பங்கள்ல ஒரு சேஞ்ச் வர்றதை நீங்க கண்கூடாக பார்க்கணும் இன்ஷா அல்லாஹ். நாலாவது அல்லாஹ் மிக முக்கியமான ஒரு ஆயத்தா சொல்றான், وَلَقَدْ خَلَقْنَاكُمْ ثُمَّ صَوَّرْنَاكُمْ ثُمَّ قُلْنَا لِلْمَلَائِكَةِ اسْجُدُوا لِآدَمَ فَسَجَدُوا إِلَّا إِبْلِيسَ لَمْ يَكُنْ مِنَ السَّاجِدِينَ قَالَ مَا مَنَعَكَ. அல்லாஹ் சொல்றான், நான் செய்ய மாட்டேன். அல்லாஹ் மனிதனை படைச்சிட்டு அழகான உருவத்தை கொடுக்கிறான், அழகான உருவத்தை அல்லாஹ் மனிதனுக்கு கொடுக்கிறான். உலகத்துல உள்ள எந்த உருவம் அப்படி கிடையாது. உலகத்திலேயே அற்புதமான படைப்பு மனித படைப்பு. மனித படைப்பு தான் உலகத்துல படைக்கப்பட்டதிலேயே மிக அற்புதமான அழகான படைப்பு. சொவ்விருக்கும் அப்படின்னு சொல்றான். சொவ்விருக்கும்னா அப்படியே அழகான வடிவத்தை வடிக்கிறான். நம்முடைய மூக்கு பாருங்களே, எல்லாத்துக்கும் மூக்கு ஒரு அளவுதான் இருக்கும், திடீர்னு மூக்கு ரொம்ப வளர்ந்துடாது. நம்முடைய மூக்கு நின்றும் இவ்வளவுதான் இருக்கும், காது இவ்வளவுதான் இருக்கும், விரல் இவ்வளவுதான் இருக்கும், விரல் விழுதற்கும் வந்துடாது. ஓகே, நம்முடைய உறுப்புகள் எல்லாம் சொவ்விருக்கும்னா பார்க்கக்கூடியவங்க மயங்கக்கூடிய அளவுக்கு அப்படி அல்லாஹ் படைச்சிருக்காங்க நம்மள. ஆனா ஜின்கள் அப்படி கிடையாது. ஜின்களுடைய படைக்கும் போது சவ்விருக்கும் கிடையாது. அது கூட ஒரு கோபமாக இருக்கலாம். ஷைத்தானுக்கு மனிதனை பார்த்தோன்னே பொறாமை வந்ததின் காரணம் என்னன்னா அழகான படைப்பு, மனித படைப்பு. ஆனா ஜின்களுக்கு அப்படி இருக்காது. கண்ணு பெருசா இருக்கும், காது கூட பெருசா இருக்கும், மூக்கு நல்ல பெருசா இருக்கும், நாக்கு தொட வரைக்கும் தொங்கும். இப்படிதான் அந்த படைப்பு இருக்கும். அந்த படைப்பினுடைய தன்மையே என்னன்னா அது அழகில். ஆனா நம்மள மாதிரி அறிவு, நம்மளை விட அறிவு ஜாஸ்தி எல்லாமே. ஆனா அழகுங்கிறது இந்த படைப்புக்கு மட்டும்தான், மனித படைப்புக்கு மட்டும்தான். இமாம்கள் தஃப்சீர் எழுதுறாங்க, ஒருவேளை இது கூட காரணமாக இருக்கலாம், ஷைத்தான் மனிதனின் மீது போராமைப்பட்டது. போராமப்பட்டான், நம்மளை பார்த்தோன்னே அவனுக்கு பிடிக்கல, அவனுக்கு பொசு பொசுன்னு வந்துருச்சு, என்னடா இப்படி இருக்காங்க, இவனை போய் அல்லாஹ் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதனால அவன் சொல்றான், நான் செய்ய மாட்டேன்ட்டான். இல்லா இப்லீஸ லம் யகுன் மினஸ் சாஜிதீன், நான் சஜிதா செய்யக்கூடியவங்களாக இல்ல. கால மா மனஅக, அல்லாஹ் கேட்கிறான், ஏன் நீ சஜிதா செய்யல அப்படின்னு கேட்கிறான். ஏன் சஜிதா செய்யல, நான் சொன்னல செய் அப்படிங்கிறான் அல்லாஹ். அவன் சொல்றான், கால அன கைரு மின்ஹு கலக்தனி மின் நாரி வ கலக்தஹு மின் தீன், மண்ணால படைக்கப்பட்டவன், நான் நெருப்பால படைக்கப்பட்டவன், ஒருபோதும் நான் அவருக்கு அடிபணிய மாட்டேன்னு சொன்னான். இந்த உலக வாழ்க்கை என்பது நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இந்த சூறாவை படிக்கும் போது நமக்கு புரியும். உலக வாழ்க்கை என்பது நாம நினைப்பதை போல இது ஒரு பொருளாதார பிரச்சனை,
பக்கத்து வீட்டுக்காரங்களோட சண்டை, ஜாதி பிரச்சனை, இது கம்யூனிட்டி பிரச்சனை இல்ல. இது மனித இனத்திற்கும் ஷைத்தானியத்திற்கும் உண்டான போராட்ட களம். இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த உலக வாழ்க்கையே முஸ்லிம்கள், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட மக்கள், ஈமான நம்பி அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட பிறகு ஒரு மனிதன் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமான விஷயம், இந்த உலகத்து வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன. இது உண்மைக்கும் பொய்யுக்குமான போராட்ட களம். இது ஹக்குக்கும் பாத்திலுக்குமான போராட்ட களம். இது வெளிச்சத்துக்கும் இருளுக்குமான போராட்ட களம். இது மனிதர்களுக்கும் ஜின்களுக்குமான, சைத்தானியத்திற்கும் உண்டான போராட்ட களம். இந்த போராட்ட களத்துல நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா அல்லாஹ்வை அடைவதை கொண்டே தவிர, அவனுக்கு கட்டுப்படுவதை கொண்டே தவிர நிச்சயமாக ஒருபோதும் நாம் இந்த உலகத்தில் வெற்றி பெற முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கணும். ஈமானுக்கு அடுத்து ஒரு மனிதன் விளங்க வேண்டிய ஒரு வாழ்க்கை தத்துவம் என்னன்னா இதுதான். இதை புரியாததுனாலதான் பணங்காசுக்கு சண்டை போடுறோம், பதவிகளுக்கு சண்டை போடுறோம், நீ பெருசா நான் பெருசான்னு சண்டை போடுறோம், ஈகோ வருது, யாரையும் மன்னிக்க மாட்டேங்கிறோம். நம்ம எல்லாரும் ஒரு நாள் மௌத்தா போடுவோம்டா, நம்மள எல்லாத்தையும் ஷைத்தான் நரகத்தினுடைய வாசல்ல போய் நிப்பாட்ட போறான் அப்படிங்கிற அந்த உணர்வுகள் நமக்கு இல்ல. ஏன்? குர்ஆனை நம்ம விளங்கல, குர்ஆனுடைய தத்துவங்களை நம்ம விளங்கல, அது சொல்லக்கூடிய ரகசியங்களை நம்ம விளங்கல. அதனுடைய விளைவு என்னன்னா, இந்த உலகம் நிரந்தரமானது, எல்லாத்தையும் அடைஞ்சிடணும், எல்லாமே தேவை இருக்குது. யாருக்கும் இங்க தேவை இல்லாம இல்லை, எல்லாமே தேவை. மஸ்ஜித் தேவை, இந்த ஃபேன் தேவை, லைட் தேவை, ஏசி எல்லாம் தேவை. ஆனா வாழ்க்கையின் நோக்கம் என்ன அப்படிங்கிறத நாமளும் விளங்கணும், நம்முடைய குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த உலகத்துல இன்பத்துல மூழ்கிறாத, ஷைத்தானுடைய சூழ்ச்சிகள்ல மாட்டிக்காத, ஆசபாசங்கள்ல மாட்டிக்காத. நம்ம எல்லாரும் இந்த உலகத்தை விட்டு ஒரு நாள் மௌத்தா போயிடுவோம். நமக்குன்னு சில பொறுப்புகள் இருக்கு, சில கடமைகள் இருக்கு. அந்த கடமைகளையும் பொறுப்புகளையும் நிறைவேற்றத்தான் அல்லாஹ் நம்மளை அனுப்பிச்சிருக்கிறான் அப்படிங்கிற ரகசியங்களை, தத்துவங்களை, விஷயங்களை நாம் சரியாக நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நம்ம சொல்லிக் கொடுக்கறது ஏன் நமக்கு தெரியல. யோசிச்சு பாருங்க, இந்த வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன நமக்கு தெரியுமா? தெரியாது. எதுக்கு வந்தோம் தெரியாது. நம்ம ஏன் அல்லாஹ் கலீஃபான்னு பேர் சொல்லியிருக்கிறான் தெரியாது. குர்ஆனை படிக்க படிக்க, அதனுடைய விளக்கங்களை படிக்க படிக்கதான் அது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இந்த உலகத்துல எதெல்லாம் நீங்க பாக்குறீங்களோ அதெல்லாம் பொய்யானது, இது எதுவுமே உண்மை கிடையாது. எத்தனையோ கோட்டைகள்லாம் இருந்துச்சு எல்லாம் சொல்றான். அடுத்து சொல்றான், எத்தனையோ பெரும் பெரும் கோட்டைகள், எத்தனையோ நபிமார்கள், எவ்வளவு உலகத்துல வாழ்ந்தாங்க. எவ்வளவு பேர் ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல வாழ்ந்த மக்கள் எங்க? லூத் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல வாழ்ந்த மக்கள் எங்க? ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல வாழ்ந்த மக்கள் எங்க? எல்லாம் எங்க? எல்லாம் அழிஞ்சு போயிட்டாங்க. நாமளும் ஒரு நாள் அழிஞ்சு போயிடுவோம், நாமளும் ஒரு நாள் இங்க இருந்து போயிடுவோம். ஆனா அதுக்கு முன்னாடி நாம இந்த உலகத்துல எப்படி வாழ்ந்தோம்? வாழ்க்கையில ரெண்டே பகுதியை மட்டும் நீங்க எல்லாரும் பின்பற்றுங்க, நானும் பின்பற்ற முயற்சிக்கிறேன், நீங்களும் பின்பற்றுங்க. ஒன்று இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமை, ஒன்று இறைவனுக்கு அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை. அது ஏன் செய்யணும்னு அல்லாஹ் சொல்றான், அதுவும் சொல்றான். இந்த ஷைத்தான் என்ன செய்யறான்? மனிதர்களை சுதந்திரம் அப்படிங்கிற ஒரு தனத்தை கொடுத்து, மதம் உங்களை அடிமைப்படுத்துது, தத்துவம் அப்படித்தான் பேசும். மதங்கள் உங்களை அடிமைப்படுத்துது, மதங்கள் உங்களை ஸ்லேவ்னஸ், உங்களை அடிமைகளாக நடத்துது, கட்டுப்படுத்துது அப்படின்னு சொல்லுது. இல்ல, இஸ்லாம் ஒருபோதும் அடிமைத்தனத்தை பேசவே இல்லை. இஸ்லாம் சொல்வதெல்லாம் சுதந்திரத்தின் உச்சம். நீ சுதந்திரமா வாழும் தான் மார்க்கம் சொல்லுது. அல்லாஹ் மனிதனை அப்படியே அடிமையாக்கி கட்டுப்படுத்தி நசுக்கவும் அல்லாஹ் ஒருபோதும் விரும்புறதில்லை. இந்த உலகத்தினுடைய தத்துவங்கள் அதை சொல்லும். மதங்களை பிடிக்காத, மார்க்கத்தை விளங்காத மக்கள் சொல்லுவாங்க. ஆனா உண்மை என்னன்னா, இறைவனுக்கு நாம நெருங்க நெருங்கதான் நாம் பலமாக மாறுவோம். இறைவனை நெருங்க நெருங்கதான் நாம் பலமாக மாறுவோம். எப்ப நாங்க பலமாக மாறுறோமோ அப்பதான் தீமைகளை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும். எப்ப நம் பலம் இல்லையோ தீமைகளை எதிர்க்க முடியாது, ஷைத்தானை எதிர்க்க முடியாது, ஷைத்தானோடு நின்று போராட முடியாது. உலகத்துல ஷைத்தான்கள் 5 வகையா இருக்கிறாங்க. ஒன்னு ஷைத்தான், ஷைத்தான் பின் இன்ஸ், ஷைத்தான் பின் நாஸ், ஷைத்தான் பின் நஃப்ஸ், ஷைத்தான் பின் அமல், இப்படி நிறைய மக்கள் இருக்கிறாங்க. ஷைத்தானை பின்பற்றக்கூடியவங்க, ஷைத்தானோடு உடன்படிக்கை செய்து கொண்டவங்க, ஷைத்தானுடைய எல்லா விதமான செயல்களையும் அல்லாஹ் சொல்றான் செய்யக்கூடியவங்க. மனித ஷைத்தான் அவன் பேரு. தப்பு செஞ்சு ஒரு பாவங்களுடைய ஒரு அளவு இருக்கு. பாவங்களுடைய அளவுக்கு மீறி ஒரு மனிதன் போயிட்டான்னு சொன்னா நிச்சயமாக ஷைத்தானுக்கு அடிமையா மாறிடுவான். அவனால திரும்பி வெளியெல்லாம் வர முடியாது. அல்லாஹ் சொல்றான்,
அவனுடைய உள்ளங்கள் இருக்கும், அவருடைய கல்வி இருக்கும், நல்லதை கேட்காது. காது இருக்கும், நல்லதை கேட்காது. கண் இருக்கும், நல்லதை பார்க்காது. எதுவுமே அவனுக்கு விளங்காது. ஏன்? அவர்கள் எல்லாம் ஷைத்தானுடைய அடிமைகள் அப்படின்னு நல்லா சொல்றான். இவ்வளவு பெரிய ரகசியங்கள் இந்த சூறாவில இருந்து வெளிவா படிக்க படிக்க ஒவ்வொரு தஃசீருக்குள்ளையும் போக போக அப்படியே கொட்டுது. நம்முடைய முன்னோர்கள் அவ்வளவு கிதாபுகள் எழுதியிருக்கிறாங்க, அவ்வளவு ஆய்வுகள் செஞ்சிருக்கிறாங்க. நாங்க படிக்க கூட மாட்டிக்கிறோம். அதை திரும்பி இது மாதிரி தஃசீர்லாம் எழுத முடியாது நம்மளால. குர்ஆனுக்கு இவ்வளவு பெரிய ஆயிரத்துக்கணக்கான தஃசீராத்துகள் இருக்கு. குர்ஆனுக்கு விளக்கம் எழுதக்கூடிய மக்களை அல்லாஹ் உருவாக்கி கொடுத்துருக்கான். அதை படிக்க முடியாத மக்களாக நம்ம இருக்கிறோம். அதான் பெரிய கைசேதம், அதான் பெரிய ஒரு கஷ்டமான விஷயம். அதனால குர்ஆனை விளங்குறதுக்கு முயற்சி செய்யணும். வாழ்க்கையில ரெண்டு பகுதி. ஒன்று இறைவனுக்கு கட்டுப்படணும், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படணும். இரண்டாவது நம்மளால் இந்த உலகத்துல எந்த தீமைகளும் நடக்காம பார்த்துக்கணும். வாழ்க்கையினுடைய முழுமை அவ்வளவுதான். வாழ்க்கை ரெண்டு பகுதி தான். வாழ்க்கையினுடைய பகுதி ரெண்டே பகுதி தான். ஒரு பகுதி இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமை, அதை நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா பலமாவே இருப்போம். ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளுக்குள்ள மாட்டிக்க மாட்டோம். தொழுக தொழுக, குர்ஆனை படிக்க படிக்க, திக்ருகள் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்ல சொல்ல நம் வலிமையாக மாறுவோம். ஷைத்தானுடைய சூழ்ச்சி நம்மள்கிட்ட எடுபடாது. இரண்டாவது பகுதி, நம்மால் இந்த உலகத்துல எந்த கேடும் இல்லாம பார்த்துக்கணும். யாருக்கும் ஏமாற்றக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, அடுத்தவங்க சொல்ல புரிய தின்றக்கூடாது, அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது. எண்ணங்களால், வார்த்தைகளால், செயல்களால், பழக்க வழக்கங்களால் எந்த நிலையிலும் யாருக்கும் எந்த துரோகமும் செய்யக்கூடாது. மனிதர்களுக்கு மட்டும் என்ன சொல்லணும்னா, தண்ணியை உட்காருங்க, ஒளி செய்வீங்க, குளிக்கிறதுக்கு 1 வாளி தண்ணி 2 வாளி தண்ணி தேவைன்னு சொன்னா 2 வாளி தண்ணியில குளிக்கணும். 5 வாளி தண்ணியில குளிச்சீங்கன்னா அது பெரும் பாவம் தான். அதுக்கு உண்டான அந்த தண்ணிக்கு உண்டான கடமையை நீங்க செய்யல, அதற்கு உண்டான உங்களுக்கு பிரதிபலன் வாழ்க்கையில கிடைக்கும். சாப்பிடுறீங்க, நல்லா சாப்பிடலாம், தப்பு கிடையாது. ஆனா ஒரே இலையில எல்லாத்தையும் வச்சு சாப்பிட்டு எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணி கடிச்சு 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 வச்சுட்டு அப்படியே எந்திரிச்சு போனீங்கன்னா நிச்சயமாக இது பெரும் பாவம் தான். இந்த பாவத்துக்கான வினைகளை நாம் வாழ்க்கையில் அனுபவித்துதான் தீரணும். தப்புங்கிறது வெறுமன மனிதன் தப்பு செய்யறது மட்டும் இல்ல, சில நேரங்கள்ல நன்மையை செய்யாம இருக்கிறதும் தப்புதான். இது மாதிரி அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட வஸ்துக்களுக்கு செய்யக்கூடிய அநியாயங்களும் அநியாயங்கள் தான், செய்யக்கூடாது. நம்மள்ட்ட இன்னைக்கு நோன்பு காலத்துல 2 ட்ரெஸ் எடுக்கலாம், 3 ட்ரெஸ் எடுக்கலாம், 4 ட்ரெஸ் கூட எடுக்கலாம். 20,000 ரூபாய்க்கு இந்த ட்ரெஸ் எடுத்து எந்த புண்ணியமும் இல்லை. நம்ம எடுக்கிறோம் 20,000க்கு ட்ரெஸ், 10 ட்ரெஸ் ஏன் எடுக்கணும்? தேவையில்லை. எது தேவையோ அந்த தேவையோடு வாழ்வதுதான் நல்ல அமல். அதுதான் அல்லாஹ் விரும்புறான். தேவையில்லாத நிலைகள்ல நீ ஈடுபட 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 உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் மறுக்கப்படும், நன்மையான சிந்தனைகள் உங்களுக்கு மறுக்கப்படுங்கிறத குர்ஆன் நமக்கு மிக அழகாக சொல்லப்படுது. அதே மாதிரி நபிமார்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட மிக முக்கியமான சில நபிமார்களுடைய வாழ்க்கை சம்பவங்களை பத்தி அல்லாஹ் என்ன செய்யறான், இதுல மிக முக்கியமாக சொல்றோம். குறிப்பாக அதாவது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க காலத்துல ஏற்பட்ட அழிவுகள், அதை பத்தி அல்லாஹ் பேசுறான். அவங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மக்கள் ஷைத்தானோடு உடன்படிக்கை செய்து கொண்டு அவங்க கட்டிய கப்பலை அழிக்க முயற்சி செஞ்சாங்க, சிலைகளை வணங்க முயற்சி செய்தாங்க, அதனால அவங்க அழிக்கப்பட்டாங்க. ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பெரிய மாஷா அல்லாஹ் பலமான மக்களாக அல்லாஹ் கொடுத்திருந்தான். ஆனா தன் பலத்தை வைத்து இறைவனுக்கு தொண்டு செய்யாம, அல்லாஹ்வுக்கு தொண்டு செய்யாம தன் பலத்தை வைத்து உலகத்தில் மோசங்களையும் அக்கிரமங்களையும் கொள்ளைகளையும் செய்ததின் காரணமாக அந்த மக்கள் ரீஹ் என்ற ஒரு சூறாவளி அந்த மக்களை அப்படியே அடியோடு அழிச்சிட்டு போனுச்சு. இது ஹூத் அலைஹிஸ்ஸலாம். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மக்கள் அவங்க திட்டம் திட்டக்கூடியவர்களாக, ரகசிய திட்டங்கள் திட்டக்கூடியவங்களாக இருந்தாங்க. அந்த ஒட்டகம் அங்கிருந்து வரணும்னு சொன்னாங்க. அதே மாதிரி அல்லாஹ் மலைப்பாதையிலிருந்து ஒரு ஒட்டகத்தை கொண்டு வந்தான். அந்த மக்கள் கேட்டாங்க, சாலிஹ் நபியே, நாங்க உங்களை ஏத்துக்கணும்னா அந்த கல் இருக்குல்ல, அந்த கல் 2ஆ பழக்கணும், அங்கிருந்து ஒரு ஒட்டகம் வரணும், ஒட்டகம் வந்தோன்னு அது குட்டி போடணும், குட்டி போட்ட பிறகு வீடு வீடா பால் கொடுக்கணும், இப்படி எல்லாம் செஞ்சா நாங்க உங்களை ஏத்துக்குவோம்னு சொன்னாங்க. அல்லாஹ் அதெல்லாம் செஞ்சு கொடுத்தான். ஆனா செஞ்சு கொடுத்த பிறகும், அத்தாட்சிகளை பார்த்த பிறகும் எந்த சமூகம் மார்க்கம் விட்டு வெளியே போறாங்களோ, அக்கிரமம் செய்யறாங்களோ, அந்த சமூகத்துக்கு இந்த உலகத்துல அநியாயம் கிடைக்கும். மிக முக்கியமானது. தெரியாத வரைக்கும் வேற பிரச்சனை, தெரிந்த பிறகும் ஒரு மனிதன் வேண்டுமென்றே அநியாயம் செய்யறானா அவனுக்கு உண்டான தண்டனைகள் கொடுக்கப்படும். அப்படிங்கிற ஒரு நபிமா வாழ்க்கை தான் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கை. அதே மாதிரி லூத் அலைஹிஸ்ஸலாம் அந்த வரலாறு சொல்றான். லூத் அலைஹிஸ்ஸலாம் ஹோமோசெக்சுவாலஜி,
அதாவது ஆணும் ஆணும் உறவு கொள்றது, பெண்கள் பெண்கள் உறவு கொள்றது, எல்ஜிபிடி, அதாவது மோசமான ஒரு லிவிங் டுகெதர், இப்படி எல்லாம் இந்த மாதிரி அசிங்கமான வாழ்க்கை முறையில வாழக்கூடியவங்களாக அந்த லூத் நபியுடைய கூட்டத்தார்கள் இருந்தாங்க. அல்லாஹ் அவங்களை கண்டிச்சு பார்த்தா, சொல்லி பார்த்தா, அவங்க திருந்தல, மாறாக அவங்க அழிக்கப்பட்டாங்க. நெருப்பு மழை பெய்து அவர்கள் அழிக்கப்பட்டாங்க. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பத்தி எல்லாம் சொல்றான். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் மாஷா அல்லாஹ் ஒரு சிறந்த நபி. மக்களுக்கு சொன்னாங்க, நீங்க உங்க அளவுகள்ல மோசடி செய்யாதீங்க, அளவுகளில் மோசடி செய்யாதீங்க. நீங்க கொடுக்கும் போது கம்மியா கொடுக்குறீங்க, வாங்கும் போது நிறைய வாங்கிக்கிறீங்க. நீங்க ஏழை மக்களை சுரண்டுறீங்க. டிஸ்கிரிமினேஷன், சுரண்டுதல் அங்க இருந்துச்சு. அதனால அந்த மக்களை அல்லாஹ் தஆலா அவங்கள சூறாவளியின் மூலமா காற்றில் ரஜ்ஃபா அப்படிங்கிற ஒரு பெரிய காற்றை கொடுத்து அப்படியே எல்லாம் பீஸா பறந்து போச்சு. அவங்களுடைய கட்டடங்கள்லாம் அப்படியே அழிஞ்சு போச்சு. அப்புறம் மூசா நபியுடைய காலம் என்ன நடந்துச்சு? பனி இஸ்ரவேல் மக்கள் இறுதியாக ஒரு அழகான சம்பவத்தை சொல்றான். நீங்க போன வருஷம் நான் சொன்னான்னு தெரியல, இது மிக முக்கியமான சம்பவம். கேள்விப்பட்டிருக்கீங்க? பல்ஆம் இப்னு பாஊரா கேள்விப்பட்டிருக்கீங்களா? சம்பவம் மிக முக்கியமான ஒரு சம்பவம். மூசா நபி காலத்துல வாழ்ந்த ஒரு நபர். அவர் பேர் என்ன? அவர் பேரு பல்ஆம் இப்னு பாஊரா. ஒரு இஸ்ரவேல் மக்கள், ஒரு இஸ்ரவேல் மனிதர். அவர் எந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு சொன்னா, நிறைய அமல் செய்வாரு. அவர் நிமிர்ந்து பார்த்தா அரிசி தெரியும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆபி, வணக்கசாலி, பெரிய வணக்கசாலி. ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய படையும் என்ன செய்யறாங்கன்னா, பக்கத்து ஊர்கள்ல போய் தீனை எடுத்து வைக்கிறாங்க. அந்த மக்கள் தீனை ஏத்துக்கல, அதனால யுத்தங்கள் நடக்குது. இப்படி யுத்தங்கள் நடக்கும். அந்த யுத்தம் நடைபெற ஒரு ஊர்ல தான் இவர் இருக்கிறார். இவர் பேர் பல்ஆம் இப்னு பாஊரா. இவர் அந்த ஊர்ல பெரிய ஆபித், வணக்கசாலி. இவர் துவா கேட்டா அல்லாஹ் உடனே கபூல் செய்வான். அப்படி இருந்தார். அப்படி அல்லாஹ் அவரை அவ்வளவு நேசிச்சு அல்லாஹ் வச்சிருந்தான் அவரை. அவர் என்ன செய்யற, அந்த ஊர்ல இருக்காரு. மூசா நபி அந்த ஊர் மீது படையெடுத்து வர்றாங்க. அந்த ஊர் மக்கள் போய் பல்ஆம் இப்னு பாஊராவை சந்திக்கிறாங்க. ஆனா அவர் யாருக்கும் நல்லதை சொல்ல மாட்டார். தான் மட்டும் அமல் செய்வாரு, தான் மட்டும் இறைவனை கும்பிடுவாரு, தான் மட்டும் தொழுகுவாரு, எல்லாம் செஞ்சுக்குவாரு. ஆனா என்ன செய்ய, மக்களுக்கு நன்மையின் பக்கம் அழைப்பெல்லாம் கொடுக்க மாட்டார். எப்படி நாசமா போகலான்னு எல்லாம் கெட்டு போயிட்டாங்க. கெட்டு சிலைகளை வணங்கி விபச்சாரங்கள் செய்து மோசமா இருந்தாங்க அந்த மனிதர்கள். அந்த மனிதர்களை நேர்வழிப்படுத்துறதுக்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. இந்த மக்கள் என்ன செய்யணும்? மூசா நபி வந்ததை கேள்விப்பட்டோன்னே, மூசா நபி ஜெயிக்க முடியாது நம்மளால, இப்ப என்ன செய்யலாம்? பாவூராட்ட போலான்னு சொல்லி இந்த மக்கள் பாவூராட்ட வர்றாங்க. இப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்திருக்கிறாரு, படையெடுத்து மக்களை எதிர்த்து வந்திருக்காரு, அவருக்கு எதிராக நீங்க துவா செய்யணும் அப்படின்னு கேட்கப்பட்டுச்சு அவர்கிட்ட. அவர் சொன்னாரு, இல்ல அவரை பத்தி நான் கேட்க முடியாது. 175வது ஆயத்து 176வது ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், அவரை பத்தி நான் துவா கேட்க முடியாது. ஏன்னா அவர் நபி, அவர் ஒரு ப்ராஃபட், இறை தூதர், அதுவும் வேதம் கொடுக்கப்பட்ட இறை தூதர், ரசூல். அவர் நான் அவருக்கு எதிராக துவா செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாரு. இல்ல சொல்லி அவரை பேசி வீசி மயக்கி, பொண்ணை காட்டி பொருளை காட்டி எல்லாம் மயக்கி, கடைசியில் அவங்க வீட்டுக்காரம்மா பார்த்து அந்த ஊரினுடைய பெரிய ஒரு நெக்லஸ, ஒரு தங்க செயினை, வைர செயினை அந்த அம்மாவுக்கு பரிசு கொடுத்து, எப்படியாவது இன்னைக்கு நைட்டு உங்க வீட்டுக்கார எப்படியாவது ஏமாத்தி கூட்டிட்டு வருங்க. இந்த அம்மா போய் அப்படி இப்படி பேசி வீசி, அப்படித்தானே நம்ம சில பேர் வீட்டுல பெண்கள் பேசுறதே கிடையாது. சில நேரங்களில் வீட்டுக்கு போனா சண்டையா இருக்கு. இந்த ஆம்பளைனால கண்டுபிடிக்கவே முடியாது. என்னடா ஆச்சு, ஏன்டா வீட்டுக்காரம்மா பேசலன்னு ஒரு ஆம்பளைகளுக்கு வாழ்க்கையில பாதி பிரச்சனை. இது ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனைனா, பொண்டாட்டி ஏன் கோபமா இருக்குன்னு தெரியாது. ஏன் பொண்டாட்டி கோபமா இருக்கு தெரியாது. நிறைய ஆண்களுடைய பிரச்சனை இல்லையா? நான் ஒரு கவுன்சிலிங் கலந்துக்கும் போது அப்படித்தான் ஒரு ஆச்சரியமா இருந்தது. கவுன்சிலிங் கேட்கும் போது சொன்னா, எப்ப பார்த்தாலும் என் வீட்டுக்காரமா உண்மையே இருக்குது, கோச்சிக்கிட்டே இருக்குது, பேசவே மாட்டேங்குது. கவுன்சிலிங் அந்த அம்மா திறக்கிட்ட உட்கார்ந்து இருக்குது. கொஞ்ச நேரத்துல அந்த அம்மாட்ட கேட்டா, ஏமா இப்படி வீட்டுக்கார கஷ்டப்படுத்துறீங்க, என்ன? இல்ல அவர் பெரிய தப்பு பண்ணிட்டாரு. என்ன தப்பு? 2ஆம் கல்யாணம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிச்சு. சொன்ன உடனே எனக்கு பெரிய ஆச்சரியம். 2ஆம் கல்யாணம் பண்ணிட்டாங்க? இல்ல போனா நான் 2ஆம் கல்யாணம் பண்ணல, நான் பண்ணல, ஒன்ன வச்சே வாழ முடியல, 2 இருக்கு அப்படிங்கிறாரு. எப்படி எப்பமான்னு கேட்கிறேன். இல்ல என்னுடைய கனவுல போன மாசம் முந்தின மாசம் கனவுல புருஷன் 2ஆம் கல்யாணம் பண்ணிருக்கான். இந்த அம்மா என்ன சொல்லுது, கனவு கண்ட 2ஆம் கல்யாணம் பண்ணதா? அவருக்கு அவர் நினைப்பு இருந்ததால கனவு எனக்கு வரும், அவருக்கு நினைப்பு இல்லாம கனவு வராதுல்ல, அதனாலதான் நான் ஒதுக்கி வச்சேன் அப்படிங்குது.
அதனால நிறைய இடங்கள்ல பெண்கள் ஏன் கோபமா இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கிறதே ஆம்பளைங்களுக்கு பெரிய குழம்பு. வெளியே கூட வியாபாரம் செய்யலாம், வீட்டுல மனைவியோட பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிக்கிறது பெரிய கஷ்டம். அதே மாதிரிதான் பல்லஹாவும் பாவுரா அந்த அம்மா தள்ளி தள்ளி படுத்துருச்சு, பக்கத்துல வரமாட்டேங்குது, பேச மாட்டேங்குது. கடைசியில பார்த்தா இவர் சேரிட்டார். அல்லாஹ் சொல்றான், என்ன சொல்றான்னா, இச்சைகளின் காரணமாக ஏமாற்றம் அடைவீங்க. இச்சைகளின் காரணமாக உலக இச்சைகள், அந்த ஆசை, அடுத்தவங்களை சரி பண்ணிடணும், அடுத்தவங்களை திருப்தி பண்ணிடணும். நல்லா தெரிஞ்சுக்கங்க, உலகத்துல யாரையுமே திருப்தி பண்ண முடியாது. உலகத்துல நீங்க யாரையுமே திருப்திப்படுத்த முடியாது. உங்க மனைவி, உங்க புள்ள, உங்க அக்கா, உங்க அம்மா, உங்க நண்பர்கள், யாரையுமே உலகத்துல திருப்திப்படுத்த முடியாது. என்னதான் நீங்க வாங்கி கொடுத்து எவ்வளவு செஞ்சாலும் அந்த அம்மா அடுத்த நாள் சொல்லணும், உன்னை கட்டி எந்த புண்ணியம், ஒரு புண்ணியமே இல்லைன்னு, ஒரு புண்ணியம் இல்லை உன்னை கட்டி, நான் எப்படி இருக்க வேண்டியவன் இங்க வந்து மாட்டிக்கிட்டேன். நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க, உங்க பிள்ளைங்களுக்கு லட்ச லட்சமா செலவு பண்ணி படிக்க வைப்பீங்க. கடைசி காலத்துல சொல்லுவான், நீ என்னத்தை கிழிச்சிட்டு போயிடுவான், நீ என்னத்தை பண்ண எனக்கு அப்படின்னு போயிடுவோம். இதுதான் உலக வாழ்க்கை. அல்லாஹ் சொல்றான், அந்த இச்சைகள்ல மயங்கி ஏமாந்து போகாதீங்க. உண்மை எதுவோ அதன் மீது உறுதியாக இருங்க, அதை மக்களுக்கு புரிய வைங்க. இவர் ஏமாந்துட்டார், பல்லஹாவும் பாவுரா ஏமாந்து கழுதையை புடிச்சுக்கிட்டு மலைக்கு போறார். யாருக்கு துவா செய்ய? மூசா நபிக்கு எதிரா அந்த படையெல்லாம் அழிஞ்சு போகணும்னு துவா செய்யறதுக்கு போறார். போய் எல்லாம் தொழுது கிழுத்துட்டு எல்லாம் பண்ணிட்டு குர்ஆன், தௌராத்துல இது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல, ஆய்வுகள் சொல்லுது. தௌராத்துல அல்லாஹ் சில வார்த்தைகளை வச்சிருக்கிறான், அந்த வார்த்தைகளை எடுத்து அதை அப்படியே துவா செஞ்சு அதன் மூலமா அல்லாஹ்வை அடைய முயற்சி செய்வாங்களாம். அது ஒரு பெரிய ஆய்வு. எந்த அளவுக்கு உண்மை பொய்ன்னு தெரிய முடியல, ஆனா அப்படிப்பட்ட சில வார்த்தைகள் தௌராத்துல இருக்குது. அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி அல்லாஹ்ட்ட கேட்டு வாங்குகிறது, தீமையை கேட்டு வாங்குறது, அப்படிப்பட்ட சில முயற்சிகளும் நடைபெறுது அப்படிங்கிற ஆய்வுகளும் இருக்குது. அப்படித்தான் ஒருவேளை அவர் கேட்டிருக்காரு போல. அல்லாஹ் அப்படி கேட்க வாயை திறந்த உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் அனுப்பி நாக்க பிடிச்சி கட்டி விட்டாங்க. பேச முடியல, அவர் நாக்கு கீழே தொங்கிருச்சு. அவர் நாக்கு என்ன செஞ்சிருச்சு, கீழே அப்படி தொங்கிருச்சு. ஏன்னா அல்லாஹ் வந்து வாக்குறுதி மீறாதவன், தன் வாக்குறுதிக்கு அவன் மாறு செய்ய மாட்டான். ஷைத்தான் கேட்டாலும் அல்லாஹ் பதில் கொடுத்துதான் ஆகணும், கொடுத்துட்டான். ஷைத்தான் கேட்டாங்க அல்லாஹ்ட்ட, நான் கியாமத் வரை உயிரோட இருக்கணும், மனிதனை வழி கெடுக்கணும், மனிதன் ரத்தத்துக்குள்ள எல்லாம் போகணும், நான் அவன் சும்மா விட மாட்டேன். அல்லாஹ் எல்லாத்துக்கும் சரி சரின்ட்டான். ஏன்? என்னிடத்தில் கேளுங்கள், நான் உங்களுக்கு பதில் தருவேன். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி, இன்னல்லாஹ லா யுக்லிஃபுல் மீஆத், அவன் வாக்குறுதி அவன் மீற மாட்டான். அப்ப கேட்டாதானே பிரச்சனை. அப்படின்னு அந்த நாவு வெளியே வந்து அல்லாஹ்னு சொல்லும் போது நாவை பிடிச்சிட்டு கட்டிட்டாங்க, கீழே தொங்கிருச்சு, கேட்க முடியல. அதே மாதிரிதான் மூசா நபி காலத்துல ஃபிரௌனுடைய அந்த நிலை நீங்க படிச்சிருப்பீங்க. தண்ணிக்குள்ள அமுங்கும் போது அவனுக்கு ஞாபகம் வரும், சைத்தான் ஞாபகப்படுத்துவான், கலிமா சொல்லுன்னு சொல்லி. தண்ணிக்குள்ள மூழ்கும் போது அஷ்ஹது அப்படின்னு வாய சொன்னார்ல, இதுல மண்ணண்டி வாயில போட்டாங்க. மண்ணு உள்ள போகனே அவனால சொல்ல கலிமா சொல்ல முடியல. கலிமா சொல்ல இருக்கான், கலிமா சொல்ல விடாம அல்லாஹ் பண்ணிட்டான். ஏன்னா நசீபுகள் கொடுக்கும் போது நேர்மையாக இருந்தாதான் நசீபு கிடைக்கும். நேர்மை இல்லைன்னு நசீபு கிடைக்காது, பரிசுத்தம் இல்லை நசீபு கிடைக்காது. எவ்வளவு காசு எவ்வளவு பணம் எல்லாம் இருக்கும், ஆனா நசீபு இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. பல்லஹாவும் பாவுரா நாக்கு தொங்கப்படும், இறுதியாக அவனுடைய உள்ளத்திலிருந்து ஈமான் வெளியாகி அவன் முருகலாகி இறந்து போனான்னு குர்ஆன் சொல்லுது. ஏன்? உலக இச்சைகளின் மீது ஆசைப்பட்டதன் காரணமாக. இச்சைகள் வந்து நம்மளை அழிச்சுது. ஆசை இருக்கலாம், பேராசை இருக்கக்கூடாது. மனிதனுக்கு பேராசை வந்து அழிவை கொடுக்கும் அப்படிங்கிற மிக அற்புதமான நிலைகளை சூரத்துல் அராஃப் நமக்கு ரொம்ப அழகா விளங்கப்படுத்தக்கூடிய ஒரு சூரா. தயவு செய்து சூறாவை நீங்க லைஃப்ல ஒரு தடவையாவது படிச்சு பாருங்க. என்ன 1 மணி நேரம் ஆகுமா? அவ்வளவுதான் ஆகும். ஒரு 2 மணி நேரம் ஆகும். தனியா உட்காருங்க. எப்பயுமே நன்மை செய்யும் போது கஷ்டமா தெரியும், எடுத்து வச்சாதான் வாய் குழம்புக்கிட்டே கொட்டாய் வந்துட்டே இருக்கும். குர்ஆன் எடுத்து வச்சுட்டா என்ன செய்யும்? வாய் குழம்புக்கிட்டு கொட்டாய் வந்துட்டே இருக்கும். தானா கொட்டாய் வரும். உங்களுக்கே தெரியும்ல, நன்மை செய்யும் போது கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அந்த அழுத்தத்துல திரும்ப 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 முயற்சி பண்ணிட்டீங்கன்னா ஒரு இன்பம் கிடைக்கும் உங்களுக்கு. அந்த இன்பம் என்ன செய்யும்? அப்படியே உங்களை கூட்டிட்டு போகும். தீமைகள் செய்யும் போது இன்பமா தெரியும். ஒரு படம் பார்க்கும் போது, ஒரு அசிங்கத்தை பார்க்கும் போது அப்படியே ஜாலியா தெரியும். பார்த்துக்கிட்டே கொஞ்ச நேரம் கழிச்சு உங்க உள்ளம் அழுத்தம் அடையும், கண்கள் வலிக்க ஆரம்பிக்கும், உள்ளம் வலிக்க ஆரம்பிக்கும். அது பார்த்து முடிச்ச பிறகு கில்ட்டி ஃபீலிங் ஏற்படும். அந்த கில்ட்டி ஃபீலிங் நம்மளை வந்து அடுத்த வேலைகள்ல ஈடுபடுத்தாது. நம்மளோட கோலையெல்லாம் மாற்றும். பயந்து வாழுவோம், ஒதுங்கி வாழுவோம்.
தைரியமான மனிதர்களாக நம்ம இருக்க முடியாது. பாவங்கள் மனிதனை கோழையாகும், நன்மைகள் மனிதனை வீரமாகும். இதை புரிந்து நம்ம வாழ்க்கையில செயல்படக்கூடிய மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்குவானா. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. ஆமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். اللهم انت السلام ومنك السلام تبارك يا ذا الجلال والاكرام حينا بالسلام برحمتك يا ارحم الراحمين. اللهم صل على سيدنا مولانا محمد وعلى ال سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم انا نسألك عفوا تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على خير خلقه وآله وأصحابه أجمعين. الحمد لله رب العالمين.